சுதந்திர போராட்ட வீரரும் தமிழரசு கழகத்தின் ஸ்தாபகருமான ம.பொ.சியின் இயற்பெயர் மயிலாப்பூர் பொன்னுசாமி சிவஞானம். சிலப்பதிகாரத்தின் மீது இவர் கொண்டிருந்த ஆளுமையின் காரணமாக இவர் சிலம்பு செல்வர் என அழைக்கப்பட்டார். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளேயே தமிழ் பண்பாட்டு இயக்கமாக ம.பொ.சியால் தொடங்கப்பட்டதுதான் தமிழரசு கழகம். மெட்ராஸ் ஸ்டேட் என்பதை மாற்றி தமிழ்நாடு என்ற பெயரை வைக்க போராடினார். மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டபோது மதராஸ் மனதே என்று ஆந்திரர்கள் சென்னையை கேட்டபோது அதனை எதிர்த்து போராடி தமிழக தலைநகராக சென்னையை தக்க வைக்க பெரும் முயற்சி எடுத்தார். திருத்தணி, செங்கோட்டை பகுதிகள் தமிழகத்துடன் இணைக்க போராடி வெற்றி கண்டார். சுதந்திர போராட்டம் உட்பட பல்வேறு போராட்டங்களில் கைது செய்யப்பட்டு மொத்தம் 700 நாட்களுக்கு மேல் சிறையில் இருந்தவர் பாரதியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், திருவள்ளுவர், வள்ளலார் பற்றி பல அரிய நூல்களை எழுதினார் ம.பொ.சி. அவர் எழுதிய வீரபாண்டிய கட்டபொம்மன் என்னும் வரலாற்று நூல் கட்டபொம்மனின் புகழை எங்கும் பரவச் செய்தது. இந்நூலை தழுவி பி.ஆர். பந்துலு வீரபாண்டிய கட்டபொம்மன் என்னும் புகழ்பெற்ற திரைப்படத்தை இயக்கினார். தமிழக மேலவையின் துணைத் தலைவராக பொறுப்பேற்று தமிழை அதன் அலுவல் மொழியாக மாற்றிய சிலம்பு செல்வர் ம.பொ.சி பிறந்த தினம் 1906 ஜூன் 26.